प्रभु की महिमा हो। நாம் இந்த மாலை வேளையில் இங்கே நம்ம கூடியிருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். और इस शाम के समय में जो हम प्रभु के सामने बैठे हैं हम अपने आप को अर्पण करेंगे. வேதத்தை ஆராய்வது நல்லது. प्रभु का कलाम को जांचना भली बात है. 1 பேதுரு 1வது அதிகாரத்திலும் கூட தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்தார்கள். और पुराने नियम के अंदर पहले कुरिन्थियों पे लिखा हुआ है कि जो भविष्यवाणी कहे थे उन्होंने भविष्यवाणी की जांच भी की. வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நம்ம நித்தியத்துக்கு நடக்கணும். और कलाम को जांच कर देखकर हमें नित्य की ओर चलना है. 36வது அதிகாரத்தில் ஏசாயால சொல்கிறாரு. यशायाह 36 के अंदर कहा है, அதாவது கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள். प्रभु के वचन को ढूंढ कर पहचानो. கர்த்தருடைய ஆவியானவர் அதை சேர்ப்பார். प्रभु जो है उसकी आत्मा उससे मिलाएगा. சார் நம்ம இப்போ எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா हम किस लिए अब यहाँ पर मिले हैं? ஒரு சில காரியங்களை ஒருவருக்காக ஒருவர் நம்ம கேட்டு புரிஞ்சு கொள்ளணும், தெரிஞ்சுக்கணும். एक दूसरे के एक सवाल को हम पूछकर हम समझना चाहिए. இப்போ நம்ம கேட்கணும், சிலதை பேசணும் நம்ம ஆசைப்பட்டோம். हम कुछ बातों को देखने के लिए या बातें करने के लिए पूछने के लिए सोचे. எல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படின்னு இல்லை, सब कुछ हमें पता है इसलिए नहीं. வேத வார்த்தையின்படி நம்ம ஒரு சில கேள்விகளை இங்கே கேட்டேன்னா அது வேத வார்த்தையில நம்ம பார்த்து நம்ம புரிந்து கொள்ளலாம். और वचन के कुछ बातों को अगर हम पूछते हैं तो उसका सवाल को पूछकर हम जवाब को पहचान सकते हैं. சரி, அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு முந்தைய கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிடுமா? हम सवाल पूछने के पहले प्रार्थना कर लेंगे. இயேசுவா ஸ்தோத்திரம். यीशु आपको धन्यवाद. நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், कलाम को पढ़ते हैं प्रभु, विश्वास करते हैं. ஆனா அந்த உலகத்துல வித்தியாசமான போதனை, इस दुनिया के अंदर अलग अलग प्रचार का ஆகவே ஜனங்கள் வித்தியாசமாக நம்புகிறார்கள், சிலர் பின்வாங்கி போகிறார்கள், சிலர் விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். कुछ लोग विश्वास को छोड़ देते हैं, अलग भरोसे पे चले जाते हैं या अलग अलग बातों ஆகவே நாங்கள் கேட்கிற கேள்வி பதில்ல अनेகரை தூக்கி எடுக்கணும். लेकिन हमारा जो प्रश्न सवाल और उत्तर दिया जाता है उसके द्वारा बहुत लोग उठकर खड़ा होना चाहिए. நாங்கள் கேட்கிற கேள்வி अनेகர் கேட்பாங்க, அந்த கேள்வி தான் நாங்கள் கேட்கணும். और बहुत सारे लोग जो पूछने वाले सवाल हैं वही सवाल हम पूछ रहे हैं. கர்த்தரோடு பேசும். प्रभु आप हमसे बातें कीजिए. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதா. यीशु के नाम से मांगते हैं पिता. சரி, என்ன கேட்க முதலாவது पहला प्रश्न क्या है? முதலாவது அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்தாவியானவர் வந்து சொன்ன இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்நானம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி சொன்ன அந்த வார்த்தையை வந்து நிறைய சபைகள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இது வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தாவியினால எழுதப்பட்ட வார்த்தை. இது இன்னைக்கு நிறைய சபை வந்து ஏற்றுக்கொள்ளல. நிறைய ஊழியக்காரங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். प्रेरितों के दूसरे अध्याय के 38वें अध्याय के वचन के अंदर जो परमेश्वर की आत्मा ने जो बपतिस्मा दिया है उसे आज के बहुत सारे कलीसिया या बहुत सारे प्रचारक उसे विश्वास नहीं करते हैं, उस प्रकार का बपतिस्मा नहीं लेते हैं. वो हमारा सवाल है, ये किस लिए? अच्छा, இது வந்து நீங்க பார்த்தனா வேதாகமத்துல நம்ம பாக்கும்போது பரம்பரையா அந்த நம்பிக்கையோட ஜனங்கள் வரல. और अगर हम वचन को देखते हैं तो लोग उस रीति रिवाज के अनुसार आरंभ से वैसे ही नहीं आए हैं. 325 வருஷம் தான் சத்திய சபை இருந்தது. 325 वर्ष तक सत्य कलीसिया उसी प्रकार रहा. அதுக்கு பிறகு ரோம்ல போய் அஞ்ஞான மார்க்கம் கலந்துட்டு, और उसके बाद रोम के अंदर जाने के बाद दूसरे लोग के साथ मिल गया. அது பொய் புரட்டலாம் சபைக்குள்ள வந்தது. और झूठी बातें सब कलीसिया के अंदर आके मिल चुकी. வேதாகம யார்ட்டையும் கிடையாது, कलाम किसी के हाथ में नहीं था. அது கொடுக்க கூடாது சட்டம் போட்டாங்க. और उन्होंने नियम रखा था कि किसी को दिया नहीं जाना चाहिए. அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா அஞ்ஞான மார்க்கத்தை கலந்து சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. और इसीलिए अन्याय के बातों को उन अनजान के बातों को लेकर आकर उस कलीसिया के साथ मिला दिया. அதாவது ரோம் தேசத்துல உள்ள பொய்யான காரியம், சிலை வணக்கம், இதெல்லாம் சபைக்குள்ள வந்துட்டு रोम देश के गलत उपदेश ये सब कलीसिया के अंदर आ चुका. அதனால ஜனங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கல. और इसलिए लोगों ने कलाम को नहीं जांचा. சபை எப்படி ஆரம்பிச்சது, என்ன நடந்தது யாருமே பார்க்கல. कलीसिया कैसे आरंभ हुआ, कैसे हुआ, ये सब किसी ने नहीं देखा. யாரோ ஊழியக்காரி சொன்னாங்க, அதை நம்புவாங்க. और कोई तो सेवक ने कुछ बात कहा उसके ऊपर भरोसा करेंगे. அதனால தான் அவங்க மூல உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறது இல்ல,
மூல உபதேசத்துல கொடுக்கப்பட்ட பேப்டிசத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. और इसीलिए आरंभ में दिया गया वो बपतिस्मा को भी स्वीकार नहीं करते हैं और उस उपदेश को भी स्वीकार नहीं करते हैं। காரணம் அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. क्योंकि वो गलत है करके कहेंगे। ஏன்னா இவங்களுடைய பூர்வீகம் ரோமன் கேத்தலிக். क्योंकि इनका आरंभ हुआ रोमन कैथोलिक के द्वारा। வேதாகமம் சத்தியத்தை சொல்லுது. लेकिन कलाम सत्य को बताता है। ஆனா இவங்க பூர்வீகத்தை அவங்களுடைய கொள்கையை பிரஸ்தாபப்படுத்தாங்க. लेकिन ये लोग अपने प्रचार को आगे बढ़ाते हैं। இன்னைக்கு உள்ள எல்லா சபைக்குமே தாய் யாருன்னா ஆர்சி தான். आज बहुत सारे कलीसिया जो दुनिया में है अधिक से अधिक उसका जो मुख्य जो आरंभ है वो रोमन कैथोलिक की कलीसिया அதனால है। சத்தியம் இருக்கும்பாங்க, பரிசுத்தாவி இருக்கும்பாங்க, அவர் வந்துட்டாருமாங்க. ஆனா பரிசுத்தா என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. और वो कहेंगे कि पवित्र आत्मा है और परमेश्वर का राज्य है, सब कुछ है करके कहेंगे, लेकिन वो पवित्र आत्मा ने जो कहा उसे स्वीकार नहीं करेंगे। அதனால பரிசுத்தாவினர் சொன்ன ஞானஸ்நானத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள और மாட்டாங்க. इसलिए पवित्र आत्मा की बपतिस्मा को भी स्वीकार नहीं करेंगे। அடுத்து சுவிசேஷ ஊழியம் யார் யாரெல்லாம் செய்யணும்? எல்லாரும் செய்யலாமா? और सुसमाचार जो है सब लोग सुना सकते हैं या कौन कौन उसे कर सकता है? அதாவது சுவிசேஷ ஊழியங்கிறது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்துட்டாரு, உங்க பாவத்தை மன்னிக்காரு. और सुसमाचार जो है प्रभु यीशु मसीह पाप का क्षमा करता है और आपको उद्धार करता है, ये काम है। யாரா இருந்தாலும் சரி உங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறாரு, நேசிக்கிறாரு. और कोई भी क्यों ना रहे प्रभु आपको उद्धार करता है, आपसे प्रेम करता है। உலகத்தில் உள்ள எல்லா சிறியவங்களோ பெரியவங்களோ ஆண் பெண் எல்லாருமே கண்டிப்பா சொல்லணும். और दुनिया के रहने वाले छोटे बच्चे से लेके बड़े और जो जवान है सब लोग ये सुसमाचार ஆனா सुनाना है। தகுதி என்ன? उसका योग्यता क्या है? மனம் திரும்பி मन फिराकर ஞானஸ்நானம் எடுத்து बपतिस्मा लेकर அபிஷேகம் பெற்று अभिषेक पाकर அந்த அனுபவத்தை நம்ம சொல்லணும். அது ஆசீர்வாதம். और वो अनुभव को हमको दूसरों के साथ बताना है, यही आशीष है। யாருனாலும் செய்யலாம், கண்டிப்பா कोई भी कर செய்யணும். அது सकता है। நம்மளோட கடமை. और ये हमारे ऊपर का जो हमारे ऊपर का एक नियम का काम है। சரி. பெண்கள் சபையில போதகராக முடியுமா அல்லது பாஸ்டர்? போதகர் இல்லைன்னா பாஸ்டராக முடியுமா? ஆகலாமா? और அது சரியா? क्या कोई स्त्री कोई कलीसिया के अंदर उपदेश करने वाला या प्रचारक बन सकता है या पास्टर बन सकता है क्या? ஆரம்ப காலத்திலேயே இருந்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளா பெண்கள் இருந்திருக்காங்க. और आरंभ से अगर आप देखेंगे तो न्याय करने वाले स्त्रियां थी। ஆனா ஆசாரியனாகவோ லேவியராகவோ எந்த பெண்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. या याजक या लेवी के रूप में किसी को भी प्रभु ने नहीं चुना। புதிய ஏற்பாட்டிலையும் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 11-12ல பவுல் பேசிட்டு இருக்காரு. और नए नियम के अंदर भी दूसरे तीमोथी के अंदर पौलुस ने प्रचार किया है। புருஷன் மேல அதிகாரம் செலுத்த கூடாது, பிரசங்கம் பண்ண கூடாது, சபையில பாஸ்டராகவோ ரெவரண்டாகவோ கண்டிப்பா வேலை செய்யக்கூடாது. और नए नियम के अंदर कहता है कि तो अपने पुरुष के ऊपर अधिकार नहीं चलाना, प्रचार न करना, उपदेश न करना, और या कोई पास्टर या रेवरेंड तुम बन नहीं सकते। சட்டப்படி செய்யக்கூடாது. और वचन के अनुसार नहीं करना है। செய்தா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது அவங்க இஷ்டம். अगर उसके अनुसार भी उसको छोड़कर भी वो करते हैं तो उनकी मर्जी, हम कुछ नहीं कर ஆனா सकते। வேதம் அதை தடை பண்ணுகிறது. लेकिन कलाम उसको ठीक से इनकार करता है। அடுத்து கிறிஸ்தவங்க நகை போடலாமா? और क्या मसीहा के लोग सोने या गहने पहन सकते हैं? தங்கத்தை பற்றி நான் பார்க்கும்போது யாத்திராக புஸ்தகத்தில் கர்த்தர் எல்லாரையும் நல்லா அலங்கரித்து தங்கம் வெள்ளி எல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க. और जब में निर्गमन पे देखते हैं तो मिस्र से निकलने के समय पर सब लोग अच्छे गहने, सब चांदी सब लेकर अच्छा सजाकर बाहर निकले। ஆனா நிறைய சிபிஎம் சபையில பெந்தேகோஸ் சபையில நகையை கலத்தணும் அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. और बहुत सारे बेंतेकोस कलीसिया में या सीपीएम कलीसिया में आप देखेंगे तो वहां पर प्रचार करते हैं कि सोना तुमको उतारना है। அதுக்கு என்ன வசனம் காய்ப்பாங்கன்னா, और उसके लिए कौन सा वचन दिखाएंगे? 1 பேதுரு 3:3 காய்ப்பாங்க. पहला पत्रस का 3 अध्याय का 3 वचन। 1 தீமோத்தேயு 2:9-10 சொல்லுவாங்க. और पहला तीमोथी का 2 अध्याय का 9-10 कहेंगे। இந்த ஒரே வசனத்துல வெறும் நகையை பற்றி மட்டும் சொல்லல. ये वचन के अंदर केवल सोना या गहने के बारे में नहीं कहा முதலாவது गया। முடியை சொல்லி இருக்கு, पहले हमारे बाल के बारे में कहा गया, இரண்டாவது நகையை சொல்லி இருக்கு, उसके बाद दूसरा हमारा सोने के बारे में कहा மூணாவது गया, துணியை சொல்லி இருக்கு. तीसरा वस्त्र के बारे में இந்த कहा गया। மூணையுமே நீ கவனிக்கணும். ये तीनों बात को आपको ध्यान रखना है। சரி, இப்போ உங்க கணக்கு आपका हिसाब
நகை போடக்கூடாது. सोना पहनना ही नहीं। பைபிள் சொல்லுது நகையை வச்சு அலங்கரிக்க கூடாது. कलाम कहता है सोने से श्रृंगार न करना, அதனால நகை போட மாட்டோம் और इसलिए हम सोना नहीं पहनेंगे। அப்படின்னு சொன்னீங்கன்னா वैसे अगर आप कहते அடுத்து हैं, பைபிள் முடியும் பற்றி சொல்லிருக்கு. और उसके अंदर बाइबल ने कहा है तुम्हारे बालों के बारे में भी, நகை வச்சு அலங்கரிக்க கூடாது, அதுக்கு விளக்க நகை போடக்கூடாதுன்னு சொன்னால் अगर बाइबल में लिखा है कि सोने से श्रृंगार न करो, इसका मतलब सोना पहनना ही नहीं है। அப்ப முடியும் வைக்க கூடாது, மொட்டை அடிக்கணும். इसका मतलब बाल भी नहीं रखना है, बाल को मुंडन करना पड़ेगा, ஏன்னா முடி வச்சு அலங்காரம் பண்ண கூடாது. क्योंकि इस बाल से भी श्रृंगार नहीं करना है। அப்புறம் துணி வச்சு அலங்கரிக்க கூடாது, வெளியேறப்பட்ட முடி துணி வச்சு அலங்காரம் பண்ண கூடாது. और बहुत महंगे वस्त्र से श्रृंगार भी नहीं करना है, துணியையும் நீங்க இறக்கணும். और उस वस्त्र को भी उतारना पड़ेगा। ஏன்னா ஒரே வாசனத்துல 3 காரியம். और एक ही वचन में 3 बात कही गई, முடி இருக்கு, நகை இருக்கு, துணி இருக்கு. और वहां पर जो बाल है, और उसके बाद सोना है, उसके बाद वस्त्र है। இந்த ஒண்ணு மட்டும் பிடிக்க கூடாது. यहाँ पर एक बात को नहीं சிலர் पकड़ना। சொல்றாங்க இந்த நகை வந்து தீட்டுப்பட்டது. और कुछ कहते हैं कि सोना एक दुष्ट कार्य के लिए சிலர் उपयोग சொல்றாங்க करते हैं। ஐயா சபையில போய் சொல்றாங்க, சிலர் ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாவம், அவங்க போய் சொல்றாங்க ஐயா நாங்கெல்லாம் நகையை வெறுத்துட்டோம், நீங்க சொன்ன மாதிரி நகையை கலத்தியாச்சு, கபோர்ட்ல இருக்கு, நாங்க வைக்கலாமா? और कुछ लोग कहते हैं नहीं, मेरे घर पे हम सोना को, आपने जैसे कहा सोना को हम इनकार करते हैं, हमने उसे निकाल कर अपने कबर्ड में रख दिया। அது தீட்டும் அசுத்தம்னு சொன்னதுனால நாங்க கலத்திட்டோம். अब आपने वो अशुद्ध करके कहा, इसलिए हम घर पे रख देते हैं। இப்போ கலத்தச்சொன்னு சொல்றாரு, அப்ப கொண்டாந்து காணிக்கை பெட்டியில போடு. अब वो प्रचारक कहता है कि नहीं तो आकर दान के बक्से में डाल दे, இல்ல என்கிட்ட தா. या फिर मुझे दे दे। அப்போ எப்படி என் வீட்டுல இருந்தா அசுத்தம், உன் வீட்டுல இருந்தா அசுத்தம் இல்லையா? और या मेरे घर पे रहेगा तो अशुद्ध है, तुम्हारे घर पे रहेगा तो अशुद्ध नहीं है। அப்ப இது சரியான போதனை இல்ல. ये गलत सही उपदेश नहीं है। அலங்காரம் வேற, ஆடம்பரம் வேற. और एक श्रृंगार करना अलग बात है, या उसको और अधिक से पहनना अलग बात है। ஆடம்பரம் கூடாது, और उससे अधिक बनाकर उसको बनाकर पहनना सही नहीं, அது அலங்காரம் வேற. और उसको श्रृंगार करना अलग बात है। வேதாகமத்துல நிறைய நகையை பற்றி கர்த்தரே பேசியிருக்கிறார். कलाम के अंदर प्रभु ने खुद सोने के बारे में बहुत बार कहा है। வெளிப்படுத்தின விஷயத்துல இயேசுவானவரே தங்க பெல்ட் போட்டிருக்காரு. और ये नए नियम के अंदर यीशु मसीह ने खुद कमर पर कमर बांध सोने का है, ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் தங்கம். और वो वाचा का संदूक पूरा सोने का है। நம்ம இன்னும் பரலோகத்துல போய் தங்க கிரீடம் வேற வைக்க போறோம். आगे हम स्वर्ग में जाकर मुकुट सोने का लगाने वाले हैं। ஆகவே தங்கத்தினால உன்னை அலங்கரிக்க கூடாது, और सोने से आपका श्रृंगार न करना। பவுல் யார் சொல்லுகிறாரு? पौलुस क्यों कहता है? இங்க பாருங்க, கொஞ்சம் செயின்கள்லாம் போட்டேன்னா உங்க நடம் மாறிடும், செயல் மாறிடும். அதனால பவுல் சொல்றாரு உனக்கு போட தெரியல, உன்னை அனுபவிக்க தெரியல, அது வேண்டாம். और पौलुस कहता है तो अगर थोड़ा सोना पहनना शुरू करे तो तेरा चाल चलन सब बदल जाएगा, इसीलिए उसे पहनना नहीं और अपना चाल चलन सही रखना। அதனால தான் அப்படி சொன்னாரு. इसीलिए ऐसे कहा। அடுத்து சரி, தாவீது ராஜா வந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போறாரு. நல்ல மாட்டு, புதுசால வண்டி, புதிய மாடு. ஆனால் ஏசப்பா வந்து தேவன் வந்து அதை சரின்னு சொன்ன மாதிரி இல்லை. அது எப்படி தவறா சரியா? और यीशु जब दाऊद उस वाचा का संदूक को लेकर जाता है, वो बैलगाड़ी में, एक नए बैलगाड़ी में नए बैल के जोड़े को लगाकर उसे ले जाते हैं, क्या वो सही बात है या गलत है? அது புது வண்டியில கொண்டு போறாங்க, और नए बैलगाड़ी में लेकर जाते ஆனா हैं। கர்த்தர் சட்டத்துல ஆரம்பத்துல சொல்லிட்டாரு, இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் சொன்ன லேவியர்கள் தோல்ல வச்சு சுமக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. लेकिन नए पुराने नियम में लेवियों की किताब में प्रभु ने ठीक से कह दिया कि इसको बोझ को लेवी का गोत्र ही उठाकर चलना நம்ம चाहिए, சுமக்க கூடியது கண்டிப்பா நம்ம சுமந்துதான் போகணும், லேவியர்களை தான் சுமக்கணும். और जो उठाकर लेकर चलना है इसे उठाकर ही चलाना पड़ेगा, और ये लेवी ही उठाना है। அதனால பழைய வண்டியிலும் வைக்க கூடாது, புது வண்டியிலும் வைக்க கூடாது, அது சட்டத்தின்படி குற்றம். और इसीलिए नए गाड़ी में भी या पुराने गाड़ी में किसी पे नहीं रखे, ये वचन के अनुसार गलत है। அடுத்து இப்போ மோசக்கிட்ட ஆண்டவர் செருப்ப கலத்த சொன்னார். ஆனால் இப்போ நிறைய பேர் பிரசங்க பீடத்தில் மோசை வந்து காட்டுக்குள்ளே தான் போட்டுக்கிட்டு நின்னாரு. ஆனால் இப்போ பிரசங்க பீடத்தில் செருப்பு போட்டிருக்காங்க, அது சரியா தவறா? बहुत सारे लोग, जो मूसा जो है, परमेश्वर ने कहा कि तेरे जूते को उतार दे, लेकिन जंगल पे प्रभु ने उतारने के लिए कहा, लेकिन आज के प्रचारक जूते को पहनकर प्रचार करने के लिए आगे मंच पर खड़े रहते हैं, ये सही है या गलत है? அச்சா செருப்பு போட்டு பிரசங்கம் பண்ணுகிறது. और प्रचार करना, जो जूते पहनकर प्रचार करना, அச்சா இதை வந்து பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அது செருப்பு போட்டு போய் செய்தி கொடுக்க வந்து எல்லாரும் செய்ய மாட்டாங்க. और ये प्रचार जो जूते पहनकर प्रचार करना सब लोग नहीं करेंगे। மகாபாபில் என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா ஐக்கிய நாடு, மேற்கத்திய நாடு, और ये जो महाबाबिलोन कहलाने वाले जो उत्तर, जो पश्चिम की ओर रहने वाले सारे देश, அந்த மகாபாபிலோன்ல பேசப்படுகிற வார்த்தை ஆங்கிலம்.
और वहां पर बातें करने वाली जो शब्द है वो वहां का जो भाषा है वो अंग्रेज। அந்த மகா பாபிலோனுடைய பாஷையையும் அவங்களுடைய துணிமணியையும் யார் உபயோகப்படுத்தாங்களோ அவங்க செருப்பு போடுவாங்க. और वहां पर रहने वाले उस भाषा को बातें करने वाले जो हैं वो वहां पर जूते पहनते हैं। மற்றபடி அந்த பாஷை பேசாத யாருமே பெரும்பாலும் செருப்பு போட மாட்டாங்க. और वो भाषा जो नहीं बातें करते हैं वो लोग ज्यादातर जूता पहनकर प्रचार नहीं करते। அது வேற ஒரு ஆவி. और वो एक अलग प्रकार की आत्मा ஆனா है। கர்த்தர் लेकिन प्रभु மோசே பார்த்து மூசா को பாதரட்சை देखकर கழற்றினாரு. और कहा कि तो अपने पैर के जूते को उतार दे। நம்முடைய கர்த்தர் हमारा प्रभु எபிரேயர் 13:8 சொல்லுது, इब्रानियों का 8वां अध्याय कहता இயேசு है கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். यीशु मसीह आज कल युगाना कभी नहीं बदलता। அன்று கலத்தினார்னா இன்றைக்கும் கலத்தி தான் ஆகணும். और उस दिन अगर उसने कहा है निकाल तो आज भी उसे निकालना ही होगा। அதனால இந்த பாபிலோன் பாசை பாபிலோனுடைய உடை உடுத்த மட்டும்தான் செருப்பு போடுவாங்க, மற்ற யாரும் தயவு செய்து அது போட மாட்டாங்க. और ये जो है बाबिलोन के जो भाषा बातें करने वाले वहाँ के लोग वहाँ का वस्त्र पहनने वाले की वो जूता पहनते हैं और कोई नहीं पहनता। அது ஒரு நல்ல துணிகரம். और वो एक जो है अपने आप के ऊपर घमंड। சட்டப்படி குற்றம், और அது ये செய்தது அவங்க இஷ்டம். नियम के अनुसार गलत है, अगर वो करते हैं तो वो उनकी मर्जी है। சரி, இப்போ வந்து இப்போ உள்ள ஊழியக்காரங்க லேப்டாப்பு டேப்பு இப்படி வச்சு சிலவங்க பைபிள் கூட கொண்டு போகாமல் மொபைலில் பார்க்குறாங்க. இதெல்லாம் சரியா தவறா? आज के बहुत सारे लोग जो है लैपटॉप या टैबलेट या मोबाइल पर प्रचार करते हैं या बाइबल की लेकर नहीं जाते, मोबाइल पर देखते हैं, ये सही है या गलत है? அதான் நம்ம வேதாகமத்தை பார்க்கும்போது இயேசுவானவர் அந்த தோல் சுருளை எடுத்து வாசிக்கிறாரு. अगर कलाम को देखते हैं तो यीशु मसीह जो है उस चमड़े के उस वचन जहाँ पर लिखा हुआ था उसे निकाल कर पढ़ा। கர்த்தர் கோடி கோடியான காலங்களுக்கு முன்பாகவே இருக்கிறார். और प्रभु करोड़ों करोड़ों साल के पहले ही है அவருக்கு எல்லாம் தெரியும். और उसे सब कुछ पता है। ஆனா அவரு கையினால எழுதி அந்த கல்லை அங்க உள்ள வைக்கிறாரு. और वो हाथ से लिखकर उन पत्थरों को वहां पर अंदर रखा। எரேமியா சொல்றாரு, அந்த தோல் சுருளை அந்த பானையில வை, அது கெட்டு போகாம இருக்குங்க. और एर्मिया को कहता है कि उस जो वचन को तो उस मटके के अंदर रख, वो खराब न होगा। அது தேவ சட்டம். புஸ்தகத்தை வச்சு தான் நான் பிரசங்கம் பண்ணணும். और ये प्रभु का नियम है कि हम इस पुस्तक को रख के ही प्रचार करें और वही ஏன்னா நீங்க சொல்லலாம், ஒருவேளை இயேசுனார் காலத்துல லேப்டாப் இல்ல அதனால அவர் வைக்கலன்னு நீங்க சொல்லலாம். शायद आप कह सकते हैं यीशु मसीह के जमाने में लैपटॉप नहीं था इसलिए उन्होंने न रखा। வரப்போகிற ஒரு காலம் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம். और आने वाला एक समय है प्रकाशित वाक्य 20:12 போட்டிருக்கு. और 20:12 में लिखा है பரலோகத்துல நிறைய புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. और स्वर्ग में बहुत सारा पुस्तक खोला गया। லேப்டாப் இருக்குல்ல, இப்போ आज तो लैपटॉप है, டேப் இருக்கு, टैब है, இன்னும் இதை விட ஃபேமஸ் கூட வரலாம். अब इससे बढ़कर और भी चीजें आ सकती ஆனா हैं। கண்டிப்பா அது தேவ சமூகத்துல உபயோகப்படுத்தவில்லை. और वो जरूर प्रभु के समूह में उसका उपयोग नहीं किया। அறிவு இருமாப்பை கொண்டு வரும். और जो ज्ञान है वो दोधारी के बात को ले आता है। கண்டிப்பா இப்போ ஏவாள் அந்த பழத்தை போய் புடுங்கும் போது கர்த்தர் அவ கையை தட்டல. और हवा ने जब उस फल को निकाला तो प्रभु ने उसके हाथ को नहीं मारा। அது மாதிரி நீயும் லேப்டாப்போ டேப்போ வச்சு பிரசங்கம் பண்ணா தேவன் நிச்சயமா தள்ள மாட்டாரு. जरूर आप भी अगर लैपटॉप या टैबलेट लेकर प्रचार करेंगे तो प्रभु आपको इनकार न ஆனா करेगा। பைபிள் அது சட்டப்படி குற்றம். लेकिन बाइबल के नियम के अनुसार वो गलत है। வேதாகமத்துக்குள்ள முழுவதும் 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தை. और वचन जो है 7 बार उस अग्नि के अंदर डालकर निकाला गया शब्द அது है, பரிசுத்த வேதம். वो पवित्र कलाम है। டேப்போ லேப்டாப்போ பரிசுத்தம் கிடையாது. और टैब या लैपटॉप पवित्र नहीं है। அது முழு உலகத்தில் உள்ள எல்லா தீய சக்திகளும் கச்சரா அதுல உள்ளே இருக்கு. और दुनिया के सारे कचरा जो है उसके अंदर बुराई भर के पड़ी है। விக்கிரகம் இருக்கு, उसके अंदर मूर्ति है என்னெல்லாம் தேவையெல்லாம் இருக்கு. और जो नहीं जरूरत है सब कुछ पड़ा है। அத நீ பரிசுத்த வேதத்துல வச்சேன்னா கண்டிப்பா தேவன் உன்னை தட்ட மாட்டாரு. और ஆனா சட்டப்படி குற்றம். अगर उसे तुम उठाकर पवित्र स्थान पर रखते हो तो वो गलत है और प्रभु के वचन के अनुसार वो गलत है। பிலேயாம வழிமறிச்சாரு. और बालाम को उसने रास्ते को रोका। வீட்டுக்கு போன்னு சொன்னல, उससे ऐसे नहीं कहा कि घर चला जा, வீட்டுக்கு போயிருக்கணும். அவன் वो जाना चाहिए அவன் था, போறான், वो तो आगे बढ़ा, அவன் இஷ்டம். वो उसकी मर्जी है। சட்டப்படி பிலேயாம் போனது தவறு. और नियम के अनुसार बालाम जो गया वो गलत அந்த था। மாதிரி தெய்வ சமூகத்துல இந்த வேதாகமத்தை கீழே வச்சுட்டு நீங்க வேற இடத்தையாவது வச்சு பிரசங்கம் பண்ணா சட்டப்படி குற்றம். कलाम के अनुसार इस बाइबल को छोड़कर और किसी भी चीजों से आपने प्रचार किया तो वो वचन के अनुसार गलत ஆனா है। நீங்க இதை வச்சிருந்தா உங்களை கண்டிப்பா தட்ட மாட்டாரு. அது தேவனுடைய கரம் உங்களை என்ன செய்யுன்னு சொல்ல முடியாது. और वो अगर आप लेकर प्रचार करते हो तो भी वो प्रभु आपको कुछ नहीं कहेगा, लेकिन वो प्रभु के नियम के अनुसार गलत है।
தாவீது ராஜா வந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு போகும்போது ஆடினாருன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் அல்லது ஆராதனையில் ஆடுறது சரியா தவறா? दाऊद राजा जब उस जो वाचा का संदूक को लेकर गया तब लोग नाचने गाने लगे, तो आज के ज़माने में हम कलीसिया के अंदर नाचना गाना सही है? பழைய ஏற்பாட்டில் வந்து பயபக்தியோட தொழுதுகிட்டாங்க. और पुराने नियम के अंदर लोग जो है डर के साथ में प्रभु को नमन किया। ஏசாயா 6வது அதிகாரத்தில் விவரமா இருக்கிறது, கால்களை முகங்களை மூடி பரிசுத்தர் பரிசுத்தனுக்கு ஜெபித்தாங்க. यशाया के 6 अध्याय के अंदर लिखा है कि परमेश्वर सेनाओं का परमेश्वर पवित्र है करके अपने मुंह और अपने बदन को ढाक कर उन्होंने कहा। 1 ராஜாக்கள் 18ல அந்த பாகால் கூட்டம் ஆடி குதித்தார்கள். और पहले राजाओं के किताब के अंदर वो बाल का जो नमन करने वाले वो नाचने लगे। ஆனா தேவனுடைய மனிதனாக எலியா ஆடவே இல்லை. लेकिन प्रभु का व्यक्ति एलिया वहां पर नाचा नहीं। வசனத்தின்படி கட்டினார், वचन के अनुसार उसने बांधा, வசனத்தின்படி ஜெபித்தார். वचन के अनुसार प्रार्थना ஆனா की। புதிய ஏற்பாட்டில் लेकिन नए नियम पर அப்போஸ்தலர்கள் प्रेरित பயபக்தியோட தெய்வத்தை ஆராதித்தாங்க. भय के साथ में भक्ति के साथ में प्रभु की आराधना அவங்க की। ஜெபித்தாங்க, उन्होंने प्रार्थना की வாசல் அசைஞ்சது. और वो पूरे दरवाजा हिलने लगा। அதாவது வசனம் வாசல் ஆடிச்சு, और वो वचन जो दरवाजा है वो नाचने लगा பூமி ஆடிச்சு, और पृथ्वी नाचने लगी। எல்லாம் நிலையெல்லாம் ஆடிச்சு. वो सब कुछ कांप उठा, ஆனா அவங்க ஆடல. लेकिन उन्होंने नहीं नाचा। அதனால ஆடுகிறது சட்டப்படி குற்றம். और इसलिए नाचना गलत है। தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்பன்னு சொல்ல முடியாது. प्रभु का न्याय कब होगा पता नहीं। சரி, இந்த லாக்டவுன் நேரத்தில் வந்து ராபோஜனம் நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் நடத்துதாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, அப்போ இல்லைன்னா ரொட்டி அல்ல பிஸ்கெட்டு தோசை அப்படி கூட நீங்கள் உபயோகிக்கலாம் அப்படிங்காரு. திராட்சை ரசத்துக்கு பதில் காஃபி டீ கூட உபயோகப்படுத்தலான்னு சொல்கிறாரு. இது எப்படி சரியா? इन लॉकडाउन के दिनों में लोग जो प्रभु भोजन देते हैं वो कहते हैं कि आप आपके घर पर जो भी है उससे लेकर आप खुद अपने आप के लिए प्रभु भोजन रख लेना, और उसके लिए आप बिस्किट, रोटी के बदले बिस्किट या डोसा ले लेना या कॉफ़ी या चाय दाखरस के बदले में ले लेना करके कहते हैं। क्या ये सही है या गलत है? இது வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட உபதேசம். और ये एक फंसाने वाली उपदेश है। இவங்க வந்து அவங்கள தேவனோடு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு இதுல செய்யல. और ये प्रभु के साथ मिलाने के नियम पर ये कार्य नहीं करते। இவங்களுடைய வருமானமோ நம்ம விட்டு போயிடக்கூடாது. और ये या फिर इनका कमाई अपने से दूर नहीं चला जाना அதனால चाहिए। அவங்கள தங்களோட கட்டுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு உபதேசம். और वैसे लोगों को अपने साथ जोड़ने के लिए ऐसा उपदेश है। 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல पहला कुरिन्थियों का 11वां अध्याय के अंदर பழைய ஏற்பாட்டுல செய்த ராபோஜனத்தை, அதாவது பஸ்காவை சபைக்குள்ள செஞ்சாங்க. और पुराने नियम पर जो किया गया बस्का को उन्होंने कलीसिया के अंदर किया। நிறைய சாப்பிட்டாங்க, நிறைய ரொட்டி சாப்பிட்டாங்க. और बहुत सारी रोटी खाई, बहुत सारे उन्होंने चीजों को खाया। பழைய ஏற்பாட்டுல ரைட், पुराने नियम पर वो सही है। ஆனா புதிய ஏற்பாட்டுல பவுல் மிகவும் கடிந்து கொண்டார். और नए नियम के अंदर पौलुस चेतावनी देता है, எதை சாப்பிடணுமோ வீட்டுல வச்சு तो சாப்பிடு, जिसे खाना है घर पे रख कर खा। ஆனா சபைக்குள்ள இந்த மாதிரி செய்யக்கூடாது. कलीसिया के अंदर ऐसे नहीं करना। உடனே அவர் சொல்லுகிறாரு, तुरंत वो कहता है இது ராபோஜனம் இல்ல, ये प्रभु भोजन नहीं கர்த்தர் है। காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்ன செய்தாருங்க எனக்கு சொன்னார். और प्रभु जिस दिन पकड़वाया गया उस दिन क्या किया था उसने मुझे बताया। அதனால நான் என்ன சொன்னேனோ அதை தான் நீ செய்யணும். और इसलिए मैं जो कहता हूँ उसी को तुम करो। சபைக்குள்ள செய்யணும். कलीसिया के अंदर करो। அந்த காலத்துல சபை பெருகி இருந்தது. उन दिनों में कलीसिया बहुत बड़ा था, கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருந்தது. पूरा नगर उद्धार पाया हुआ था। அதனால ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு வீடுகள்ல அவங்க ராபோஜனம் அப்போஸ்தலர் செய்தாங்க. और इसलिए एक एक नगर पे छोटे छोटे जगह पर लोगों को इकट्ठा करके उन्होंने அப்போஸ்தலர் செய்தார்கள். प्रेरितों ने किया। அப்படிப்பட்ட ஊழியர்கள் நிறைய விசுவாசிகள் இருந்தா வீடுகளில் செய்யலாம். और वैसे बहुत सारे विश्वासी रहेंगे तो वो घर घर जो है प्रभु भोजन बांट सकते हैं। அவங்க இஷ்டப்படி எதையாவது எடுத்தாங்கன்னா பைபிள் சொல்லுது புளிப்புள்ள அப்போ தேவனுடைய சாபத்தை கொண்டு வரும். और वो अपने मर्जी से कुछ भी लेकर आते हैं तो कलाम कहता है कि कमीर वाला जो रोटी है वो श्राप ले आता है। அது சாபிக்கப்படும். और वो श्रापित किया जाए। அதுல நம்ம விளையாடக்கூடாது. और उस पे हमें खेलना नहीं चाहिए। மோசே பாருங்க, எல்லா ஜனங்களை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவர். और मूसा सारे मनुष्य से शांत गुण वाला था। கர்த்தர் ரொம்ப நேசித்தார். प्रभु ने उससे बहुत प्रेम किया। அவரை யாராவது பேசினா கூட கர்த்தர் விடல. और उससे किसी ने विरोध में बात किया तो उससे भी प्रभु ने नहीं छोड़ा। ஜனங்களுடைய டென்ஷன் தாங்க முடியாம, लेकिन प्रभु के लोगों का जो चिल्लाहट को वो सहन नहीं कर पाया। கன்மலையாகிய இயேசு அங்க நிற்கிறார். और जो चट्टान
भगवान यीशु वहां पर खड़ा था அவர் பூமியில ஒரே ஒரு முறை சிலுவையில் அடிக்கப்பட और போகிறார். वो क्रूस पर एक ही बार मार खाना ஆனா चाहिए, இவர் 2 முறை அடிச்சார். लेकिन इसने 2 बार वहां ஒரு पर मारा பெரிய பாவம் அவரு காணான் உள்ளே போகல. और वो बहुत बड़ा पाप है और इस कारण वो कानान देश ஆகவே में नहीं இயேசுவையோ गया। அவருடைய சரீரத்தையோ அவருடைய இரத்தத்தையோ நான் தீட்டுப்படுத்தினால் அது பாவம். और इसलिए यीशु को या उसके लहू को या उसके भोजन को हम दुष्ट जाने तो वो हमारे लिए पाप होगा। கர்த்தர் அதை வெறுக்கிறார். प्रभु से इनकार करता है। சரி, வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்துல ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் 1,44,000 அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு நிறைய சபையில என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணமே முடிக்கலைன்னா அவங்க தான் ஸ்திரீகளால் கரைப்படாதவங்க அப்படின்னு சொல்லுதாங்க. திருமணம் முடிக்கக்கூடாது அப்படிங்காங்க. இது சரியா தவறு? और प्रकाशित वाक्य 14वां अध्याय पर इस प्रकार लिखा है कि 1,44,000 जो लोग हैं वो स्त्रियों से कोई दोष नहीं लगाए गए हैं, ऐसे लोग हैं। इनके बारे में जो लोग कहते हैं कि ये लोग शादी नहीं किए हैं, ये किसी स्त्री को जाने नहीं है। இது முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த சொல்லப்பட்ட அந்த எல்லா 1,44,000 பேருமே யூதர்கள். और ये जो 1,44,000 हैं ये सारे यहूदी लोग हैं। அவர்களுக்கு சில சட்டம் எண்ணிக்கைலாம் இருக்கு, அது அவங்க. और उनके लिए कुछ नियम है, कुछ बात है, वो उनके लिए ஆனா புதிய ஏற்பாட்டுல எண்ணுக்கடங்காத ஜனம் ரட்சிக்கப்பட போகிறது. लेकिन नए नियम में अनगिनत लोग उद्धार पा रहे हैं। அதே சமயத்துல நீங்க பழைய ஏற்பாட்டை பாத்தீங்கன்னா इसी समय पर अगर पुराना नियम देखें, ஒரு ஸ்திரியை நீங்க தொட்டா தீட்டுப்படுவீங்க. और एक स्त्री को तुम छुओगे तो तुम दोषी ठहराए जाओगे। ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க பார்த்து இச்சித்தாலே தீட்டுப்படுவீங்க. लेकिन नए नियम के अंदर एक स्त्री को नजर से देखकर इच्छा करेंगे तो भी तुम्हारे पर दोष है। அப்ப திருமணமாகாத ஊழியக்காரங்க பழைய ஏற்பாட்டுப்படி பரிசுத்தவானா இல்ல புதிய ஏற்பாட்டுப்படி பரிசுத்தவானா? अब नए नियम के अंदर जो लोग हैं ये उस पुराने नियम के अनुसार वो पवित्र हैं या नए नियम के अनुसार இது पवित्र हैं? ஜனங்களை ஏமாத்தாங்க. और ये लोगों को फंसाते हैं। ஸ்திரீகளால் அப்படிங்கிறது பெண்ணை பற்றி சொல்லல. ये स्त्रियों के बारे में जो कहा गया है ये कोई स्त्री या कोई औरत या लड़कियों के बारे में नहीं அது कहा गया। தவறான உபதேசமாகிய சபையினுடைய உபதேசத்தை பற்றி சொல்லி இருக்கு. वो गलत उपदेश जो कलीसिया का उपदेश है उसके बारे में कहा गया அது है। யூதர்கள் மட்டும் கலப்பு இல்லாம அப்படி இருக்காங்க. और वो केवल यहूदी है जो बिना मिलावट का है, அவங்கள பற்றி சொல்லி இருக்கிறது. उनके बारे में कहा ஆனா गया, நம்மளை பற்றி சொல்லல. हमारे बारे में नहीं। இப்ப நம்மளை பற்றி பாத்தீங்கன்னா अगर हमारे बारे में 1 देखें, தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். पहला तीमोथी का 4था अध्याय, கடைசி நாள்ல பிசாசு தப்பா பிரசங்கம் பண்ணுவான். आखिरी दिनों में शैतान आकर गलत गलत प्रचार करेगा। அதுல ஃபர்ஸ்ட் பிரசங்கம் தப்பு என்ன தெரியுமா? और उस पे पहला जो प्रचार वो गलत, वो क्या है? திருமணம் செய்யக்கூடாது. शादी नहीं करना है। இது சாத்தானுடைய உபதேசம். ये शैतान का उपदेश है। உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்து மகிமையான ஊழியத்தை செய்து தேவனுக்கு பிரியமா இருந்தது யாரு? और एक पहला सेवक जो प्रभु के वचन के अनुसार जो सेवकाई पहले जिसने किया वो कौन है? மோசஸ். मूसा। திருமணம் உள்ளவர். वो शादी किया। எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு திருமணமானவர். और जो उठा लिया गया था वो हानोक पवित्रता और शादी किया हुआ அது था। கனம் உள்ளதுன்னு பவுல் சொல்கிறார். और वो आदर का है करके पौलुस कहता ஆனா है। தமிழ்நாட்டுல ஒரு சில முன்னோர்கள் சில காரியங்களை சொல்கிறாங்க. लेकिन तमिलनाडु के अंदर कुछ पुराने लोग कैसे कहते அதாவது हैं, மனுக்குலத்தை 4 பிரிவா பிரிச்சிருக்காங்க. और मनुष्य को 4 अलग चीजों में बांटा है। சாது, एक साधु, சன்னியாசி, सन्यासी, பிரம்மச்சாரி, ब्रह्मचारी சம்சாரி. और संसारी। சாதுனா யாரு? साधु कौन है? கல்யாணம் செய்து குழந்தை குட்டியோட கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் சாது. और जो शादी कर जो बच्चों के साथ में प्रभु की सेवकाई करते हैं वो साधु है। சன்னியாசி யாரு? सन्यासी कौन है? கல்யாணம் கட்டாம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் சன்னியாசி. जो शादी नहीं करते हुए प्रभु की सेवकाई करते हैं ये सन्यासी है। சம்சாரி யாரு? संसारी कौन है? திருமணம் செய்து குழந்தை குட்டியோட உலக பிரகாரமா வாழுகிறவர்கள். और दो शादी कर अपने मन मर्जी से दुनिया के रीति के अनुसार जो जीवित रहते हैं। சம்சாரி யாரு? संसारी कौन है? பிரம்மச்சாரி. ब्रह्मचारी कौन है? பிரம்மச்சாரின்னா திருமணம் செய்யல, और शादी नहीं किया, அவர் ஊழியமும் செய்யல, वो सेवकाई भी नहीं உலக की, பிரகாரமா இருக்கிறாரு. दुनिया के लोगों के अनुसार है। இவர் கல்யாணம் கட்டல, इसने शादी नहीं இவர் की, பிரம்மச்சாரி. ये ब्रह्मचारी है। அப்ப இவரு ஒரு வித்தியாசமான और ஆட்கள். ये अलग प्रकार का एक व्यक्ति है। சாது, சன்னியாசி, பிரம்மச்சாரி, சம்சாரி. और साधु,
सन्यासी, ब्रह्मचारी और संसारी। அப்ப தேவன் நம்மளை என்ன நினைக்கிறாரு? प्रभु हमारे बारे में क्या समझता திருமணம் है? செய்து குழந்தை குட்டியோட நம்ம வரணும்னு நினைக்கிறாரு. और हम परिवार के साथ में, अपने बच्चों के साथ में प्रभु के संग रहें। மல்கியா 3:15 என்ன சொல்லுது? मलाकी का 3 अध्याय 15 क्या कहता ஒருவனை है? அல்லவா படைத்தார், वो एक ही खेतों उत्पन्न किया பரிசுத்தமான சந்ததியை பெறும்படிதான். ताकि पवित्र संतान वो उत्पन्न करे। அதனால திருமணம் மகிமையானது, மேன்மையானது. அதை செய்யாம நீங்க ஊழியம் செய்தீங்கன்னா அது ஒரு தவறான இடத்துல கொண்டு விட்டுரும். அதனால அது தவறான போதனை. और शादी करना और बच्चे रहना और उसके साथ सेवकाई करना ये अच्छी बात है, और उसके बिना आप अगर रहोगे तो ये गलत उपदेश है। அடுத்து நம்ம பைபிளில் வந்து பார்க்கும்போது சீஷர்களை வந்து ஆண்டவர் அப்போஸ்தலர்கள்னு வச்சார். ஆனால் அப்படி சொல்லியிருக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே அப்போஸ்தலர்களையும் போடுறாங்க. அப்போஸ்தலர்கள்னால் எப்படி இருப்பாங்க? அப்போஸ்தலர்கள் யார்? அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. नए नियम के जो चेले हैं प्रभु के, उनको प्रभु ने ये प्रेरित है करके उनको नाम दिया। आज के बहुत सारे प्रचारक अपने आप को प्रेरित करके कहते हैं। प्रेरित है तो कैसा रहना चाहिए और कैसा उनका चाल चलन कैसी होनी चाहिए? अच्छा, அப்போஸ்தலர் என்றால் அழைத்து அனுப்பப்பட்டவர்கள். प्रेरित का मतलब बुलाकर भेजे गए। ஆனா அப்போஸ்தலர் சொல்றாங்க கள்ள அப்போஸ்தலர் இருக்காங்கன்னுக்காரு. और प्रेरित के बारे में कहते हैं कि गलत झूठे प्रेरित भी हैं। கள்ள அப்போஸ்தலர் யாரு? गलत प्रेरित कौन है? தேவனால் அழைக்கப்படாமல் தன் இஷ்டப்படியே செய்கிறவர். और जो प्रभु से बुलाए नहीं गए लेकिन अपने मर्जी से काम करते हैं। ஆனா வேதாகமத்தில் உள்ள அப்போஸ்தலர்கள் लेकिन कलाम के अंदर के प्रेरित, சொந்த வீடு கிடையாது, उनका खुद का घर नहीं, பேங்க் அக்கவுண்ட் கிடையாது, उनका कोई बैंक अकाउंट नहीं, அவங்க அண்டர்ல ஒரு சபையும் கிடையாது, उनके अधीन में कोई कलिसिया नहीं, அவங்ககிட்ட 5 விதமான பவர், 5 விதமான ஊழியம் அவங்க கையில இருந்தது. उनके हाथ में 5 प्रकार के सामर्थ्य या सेवकाई है। அப்போஸ்தலர், प्रेरित, தீர்க்கதரிசி, भविष्यवाणी, சுவிசேஷகன், सुसमाचार, மேய்ப்பன், और चरवाह போதகன், और प्रचारक। இந்த 5 விதமான ஊழியமும் அப்போஸ்தலர்ட்ட இருந்தது. ये 5 प्रकार का सेवकाई इन प्रेरितों के पास இவர்கள் था। சபையை ஸ்தாபிப்பாங்க. और ये कलिसिया का आरंभ करेंगे, அவங்க யாரு தலையில கை வச்சாலும் அபிஷேகம். और वो जिसके सर पर हाथ रखेंगे उसको अभिषेक मिलेगा। அவங்களால முடியாது ஒண்ணுமே இல்ல. और उनसे ऐसा कोई काम नहीं जो नहीं है। நீங்க பாத்தீங்கன்னா 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் பிலிப்பை நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. प्रेरित 8वां अध्याय के अंदर देखते हैं फिलिप्पुस बहुतों को प्रार्थना करके उनको बपतिस्मा भी दे ஆனா दिया। பேதுரு வந்து பாக்குறாரு யாரும் பரிசுத்தாவி பெறல. और पतरस आके देखता है किसी ने पवित्र आत्मा नहीं पाया। இவர் கை வச்சோனே பரிசுத்தாவி. ये हाथ रखते ही पवित्र आत्मा, காரணம் இவர் அப்போஸ்தலர். क्योंकि ये प्रेरित है। பிலிப்பு அப்போஸ்தலர் கிடையாது, சுவிசேஷகர். प्रेरित फिलिप्पुस जो है सुसमाचार सुनाने वाला, वो प्रेरित அபிஷேகம் नहीं। கொடுக்கக்கூடிய பவர் நிறைந்தவர் அப்போஸ்தலர். और प्रेरित अभिषेक जो है बनकर देने वाला वो प्रेरित है। அவங்க ஒரு சபையை கிட்ட உட்கார மாட்டாங்க. वो कलीसिया बांध कर एक ही जगह पे नहीं அவங்க बैठेंगे, மூப்பர்களை ஏற்படுத்தி கடந்து वहां செல்வாங்க. पर दूसरे को नियुक्त करेंगे, वो आगे बढ़कर चले அப்படியே जाएंगे। நடந்து நடந்து போய் சபைகளை ஸ்தாபிச்சுட்டே இருப்பாங்க. वो जाकर चलते चलते कलीसिया का आरंभ करके चलते रहेंगे। கொஞ்சம் பேரை உட்கார வச்சு கொஞ்சம் சபையெல்லாம் கட்டிக்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழுகிறவர்கள் அப்போஸ்தலர் அல்ல, அவர்கள் கள்ள அப்போஸ்தலர். சபையில் பைபிள்ல அப்படிப்பட்ட அப்போஸ்தலர் கிடையாது. और जो भी प्रचार जो प्रेरित हैं, जो आज के दिनों में आप देखते हैं, जो कलीसिया को बांधकर अपने खुशी के जीवन जीते हुए रहते हैं, वो गलत प्रेरित हैं, क्योंकि प्रेरित अपना कलीसिया आरंभ कर आगे चलता जाता है। அதனால நம்ம வேதாகமத்துல நல்லா வாசிக்கும் போது और इसलिए कलाम को ठीक से पढ़ने के समय पर நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். हमें प्रभु सिखाएगा। உங்களுக்கு தெரியுமா, நிறைய நம்ம தமிழ்நாட்டுல और तमिलनाडु के अंदर எழுத படிக்க தெரியாதவர்கள் நல்ல ஊழியம் செய்தாங்க. और जो लिखने पढ़ने नहीं आता है वो बहुत अच्छा सेवकाई करते हैं, நிறைய பரிசுத்தம் இருக்காங்க. और बहुत सारे पवित्र लोग हैं। இதெல்லாம் எப்படி? ये सब कैसे है? கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். प्रभु ने उन्हें अभिषेक किया है। கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்கிறார். प्रभु उनके साथ रहकर कार्य करता அவங்க है। சாதாரண ஊழியக்காரங்களா இருக்காங்க. वो एक साधारण सेवक है। அவங்க தன்னனா அப்படி இப்படி எல்லாம் சொல்ல वो மாட்டாங்க. अपने आप को बड़ापन करके नहीं दिखाते, ஆனா அவங்க சத்தியத்துக்காக நிற்கிறார். लेकिन सत्य के लिए खड़े रहते हैं। அது அன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் சொல்லுகிறவர்கள் आज बहुत सारे सेवक कहने वाले உலகத்தானுடைய பேர் டாக்டர், दुनिया के रीति के अनुसार डॉक्टर, பைபிளே கிடையாது. बाइबल में है ही नहीं। அதனாலதான் நிறைய டாக்டர் போட்ட ஊழியக்காரங்களாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கான். और इसीलिए डॉक्टर जो नाम के आगे डाले हुए हैं वो सब दवाई खाते हैं, ஏன்னா அவன் டாக்டர் கிடையாது, டூப்ளிகேட். क्योंकि वो डॉक्टर नहीं है, वो डुप्लीकेट
है லூக்கா பாருங்க வைத்தியர். और लूक जो है वो एक वैद्य था ஆனா அங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல டாக்டர் லூக்கான்னு போடல. और लूक के नहीं लिखा அது है பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம். और वो पवित्र जो लूक जो लिखा हुआ सुसमाचार है। அப்படி உண்மையான ஒரு டாக்டர் மட்டும் போடல. और वैसा सच्चा डॉक्टर ने अपने नाम के आगे डॉक्टर नहीं लिखा அதனால இதெல்லாம் ஒரு சும்மா பேரு பிரஸ்தாபத்துக்கு. और ये केवल अपनी नाम की बड़ाई के लिए। வேதம் தான் சத்தியம். कलाम सत्य है। நான் நினைக்கிறேன் அப்ப கொரிந்தியர்ல 9வது அதிகாரத்துல அப்போஸ்தலருடைய குணாதிசயத்தை எழுதுகிறார். कोरिन्थियों के किताब के अंदर प्रेरितों के गुण के बारे में लिखा है। நாங்க இப்படிதான் இருந்தோம். हम ऐसे ही थे எல்லாரும் துடைத்து போட்டாங்க. और सब लोगों ने हमें साफ करके डाल दिया। ஆனா இன்னைக்கு எங்களை பார்க்க முடியல. आज हमें देख नहीं सकते। யோசித்து பாருங்க. देखिए அதனால பைபிள் சத்தியம். इसलिए बाइबल सत्य பைபிளை விசுவாசி. बाइबल को विश्वास ஆதி कीजिए। அப்போஸ்தலர் என்ன செய்தார்களோ அதை நாங்க செய்வோம். प्रेरितों ने जो किया उसी को पूरा कीजिए। பிரயாசப்படுவோம். मेहनत कीजिए அவர் என்ன செய்தாங்களோ அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம். और वो जो करते हैं उस सत्य को हम स्वीकार करें। எல்லாம் சரியாயிரும். सब कुछ पूरा होगा। அதனால தான் சங்கீதம் 1:1ல சொல்லி இருக்கு. इसलिए वचन संहिता के अंदर 1:1 में लिखा है துன்மார்க்கனுடைய ஆலோசனைய நடக்காது. दुष्ट के उसके प्रचार के अनुसार तो चलना। பாவிக எங்க இருக்கானோ அங்க இருக்காது. जहाँ पापी बैठा है वहाँ ना बैठना பரியாசக்காரன் எங்க உட்கார்ந்தானோ உட்காராத. और जो निंदा करने वाला बैठा है उस स्थान में तुम இந்த ना बैठना। மூணு பேருடைய கொள்கையை விட்டுட்டு और ये तीनों लोगों के बातों को छोड़कर ஆசையோட பாசத்தோட வேதத்தை வாசித்தால் और वह प्यार से प्रेम से अगर कलाम को पढ़े உலக பிரகாரமும் ஆவிக்குரிய பிரகாரமும் ஆசீர்வாதமா இருக்கும். दुनिया के रीति से और अलग प्रकार से आप आशीषित रहोगे। எப்படி திருப்தியா? हाँ சரி சரி ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். पवित्र प्रभु धन्यवाद। நிறைய கேள்விகளை நாங்கள் பார்த்தோம். बहुत सारे प्रश्नों को हमने இது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ये बहुतों के लिए आशीषित है। வேதத்துல மட்டும் முழு இதயத்தை கவனம் செலுத்தட்டும். और कलाम के अंदर केवल अपने ध्यान को रखें। ஆதி அப்போஸ்தலர் சுவிசேஷகர் மேய்ப்பன் போதகனை போல நடக்கணும். आदि प्रेरितों के द्वारा सुसमाचार देने वाले के द्वारा उपदेश देने वाले के द्वारा बने। இயேசுவானவரே சொல்கிறார். यीशु खुद कहता है அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். और ये बिना किसी लाभ का लाभकारी करने के लिए सेवा நீ करनी। சொன்னதை செய்தேன். आप जो कहते हैं वो करता हूं। அப்படி பயபக்தியோட நிற்கிறவன் பாக்கியவான். और वैसे भाई के साथ रहने वाला धन्य है। நம்மளும் அப்படிப்பட்ட பாக்கியமான ஊழியக்காரை செய்வோம். हम भी वैसे सेवकाई करेंगे। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता।